இயற்கை எழில் கொஞ்சும் இந்த அழகான மார்த்தால் பகுதி இயற்கையை அதிகமாக நேசித்த புனித பிரான்சிஸ் அசிசியாரையே தனது பாதுகாவலராக கொண்டுள்ளது இதன் தனி சிறப்பு. ஆயிரத்தி 1929 ஜான் மேரி பங்குத்தந்தி அவர்களால் மார்த்தால் சிற்றாலயம் கட்டப்பட்டுள்ளது. கொல்லம் மறைமாவட்டத்தின் கீழ் செயல்பட்டது. அருட்பணி ஜான் மேரி அவர்களின் முயற்சியால் 1/4/1929 மார்த்தால் பகுதியில் ஒரு சிற்றாலயம் அமைக்கப்பட்டு புனித பிரான்சிஸ் அசிசியாரை பாதுகாவலராக கொண்டு குருசடி பங்கின் கீழ் கிளை பங்காக செயல்பட்டு வந்தது. அன்றைய காலகட்டத்தில் கன்னியாகுமரி முதல் பம்பை ஆற்றங்கரை வரை கொல்லம் மறைமாவட்டத்திற்கு கீழ் செயல்பட்டு வந்தது. கார்மல் துறவு அவையினரின் பொறுப்பில் கொல்லம் மறைமாவட்டம் இருந்தது. குருசடி பங்கிலிருந்து அருட்பணியாளர்கள் மார்த்தால் பகுதிக்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி மக்களை சிறப்பாக வழிநடத்தி வந்தனர். திரு பிரான்சிஸ் அவர்கள் குருசடி புனித அந்தோனியார் ஆலயத்தின் மூடுதோமாக நியமிக்கப்படும் ஆணையை அன்றைய கொல்லம் மறைமாவட்ட ஆயர் மேதகு ஃபெர்டினண்ட் ஓசி அவர்களிடமிருந்து 1904 ஜூன் 1 பெற்றார். அதன்படி அகஸ்தீஸ்வரம், தோவாலை மற்றும் ரணியல் ஆகிய 3 தாலுகாக்களில் 25 கிராமங்களை தன்னகத்தை கொண்டு முதன்மை ஆலயமாக குருசடி புனித அந்தோனியார் ஆலயம் திகழ்ந்துள்ளது. 1930 கோட்டாறு தனி மறை மாவட்டமாக உயர்த்தப்பட்டது. மக்களின் எண்ணிக்கை பெருக பெருக பங்கும் வளர்ச்சி அடைந்தது. 1936 ஜூலை மாதம் 25 மார்த்தால் பங்கு தனி பங்காக உயர்த்தப்பட்டது. அருட்பணி பிரான்சிஸ் அவர்கள் முதல் அருட்பணியாளராக பொறுப்பேற்று மக்களை சிறப்பாக வழிநடத்தினார்.